பருப்பு வடை சுட போகிறோம். இது வந்து 1/2 கிலோ பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு தண்ணியில் அப்படி வடித்து இதில் வரிச்சு போட்டுக்கணும். இப்படி வரதில்லை தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு போடணும். 1/2 கிலோ பருப்புக்கு உள்ள இஞ்சி இதில் போட்டுக்கணும். அதுக்கு பூண்டு உள்ள ஒரு 10-15 பல் பூண்டு இதையும் அதோட சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான இவ்வளோ போடுறோம். அப்புறம் வேணும்னா நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இன்னும் பருப்பு ஆட்டிக்கணும். நல்லா ஆட்டி மஞ்சள் வலிச்சிக்கணும். மஞ்சள் வாட்டி வலிச்சு கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே இது கருவேப்பிலை, இது கொத்தமல்லி கீரை, இந்த சோம்பு, இந்த வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு இது எல்லாம் போட்டு பருப்பு ஆட்டி இதில் வச்சு கலந்துக்கணும். கலந்து அதுக்கு மேலே நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி எண்ணெய் 1/2 கிலோ பருப்புக்கு இது 4 மிளகாய், பச்சை மிளகாய் செடியில் போட்டு இதில் போடுறோம். நாங்கள் காற்றுக்கு தகுந்தது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் பூண்டு, இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு ஆட்டி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இதை ஆட்டி வச்சு 1/2 கிலோ பருப்பு ஆட்டி தான் வலிக்கிறோம். பருப்பு வந்து கொஞ்சம் இப்படி பருப்பாக இருக்கணும். ஆட்டி வலிக்கும் போது கொஞ்சம் அப்படியே திப்பியாக இருந்தால் தான் படம் நல்லா மொறு ஆட்டி இது வலிச்சு வச்சுக்கிட்டு இந்த எடுத்து வச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே இந்த கொத்தமல்லி கீரையும் இதிலே போட்டுக்கலாம். அதான் கிளே சின்ன மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இதில் அதுவே இந்த சோம்பம் இதில் எப்படி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இதை அப்படியே இதில் அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்ன சின்ன அப்படி கட் பண்ணி வெளியே அப்படி கட் பண்ணி போட்டால் சரியா. இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, சோம்பு, சின்ன வெங்காயம், மிளகாய், 4 பச்சை மிளகாய் போட்டு இதை அப்படியே இது பிசைஞ்சுக்கலாம். செய்கிறது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி செய்கிறோம்னா நாளைக்கு காலையில் தின்னாலும் நல்லா இருக்கும், கெடாமல் நல்லா இருக்கும். நம்ம கிரைண்டரில் ஆட்டி செய்கிறது அது மாதிரி இருக்காது. இப்படி கல்லில் ஆட்டி செய்கிறோம்னா இது நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது எதுவும் கெட்டு போகாது. போட்டு நல்லா பேசுங்க. ஒரு தட்டு வச்சிடலாம். பஸ்ஸில் இதை வச்சு அப்படி தட்டி ஓட்டணும். அதான் எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுட்டியா, நல்லா கொதிக்குது. எண்ணெய் காஞ்சாட்டி இது போட்டோம்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செவக்கணும். இந்த பக்கத்துக்கு செவக்கணும். எல்லாம் போட்டு எல்லாம் செவந்துடுச்சு. இந்த மாதிரி செவந்தோன்னா எடுத்துக்கணும். கறி குட்டி வச்சு தான் ஆள் வச்சு கொஞ்சம் ஆட்டுன்னா டேஸ்ட்டு பார்த்தா தெரியும். வடை ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு இந்த போட்டு வச்சு தட்டத்தில் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது தான். இப்போ எல்லாம் டேஸ்ட் எல்லாம் ஒரே மிக்சிலே வச்சு ஒரு ஆட்டும் போதே பருப்பு ஆட்டும் போதே உப்பு கரெக்டாக போட்டு வச்சு டேஸ்ட்டாக கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் இது தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. இந்த மாட்டை வச்சு அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டு
மீதி இப்போ வந்து சிட்டியில் சட்னி இது கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க கூட. இதுக்கு வந்து நம்ம அது மாதிரி சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டு மீதி இருக்கிறத தயிர் வடை போட்டு சாப்பிடுவோம். தயிர் தாளித்து நம்ம வேணுங்கிற வடையை அதில் போட்டு